சுந்தரேசா சுந்தரேசா அடே சுப்பிரமணி வா 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 நல்லா இருக்கப்பா சுந்தரேசா. நல்லா இருக்கு சுப்பிரமணி, உட்காரு உட்காரு உட்காருங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். என்ன விசேஷம் திடீர்னு? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். மாப்பிள்ளை போடுறாரு. மாப்பிள்ளை சென்னையில் ஒரு கம்பெனி. பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷம்ப்பா. பத்திரிக்கை கொடு பார்க்கலாம். எது உங்க பையனை காணும்? ஒரு பார்க்க ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா குடும்பத்தையும் வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க எடுத்து போகிறோம். ஒரு ஆறு போடுறது மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் இரு. நான் போய் என் பையனை கூப்பிட்டு வர்றேன். அட பாவி, செல்போன் கடையில் பார்த்துருப்போம், செல்போன் ஷோரூமில் பார்த்துருக்குறேன், செல்போன் பெட்டில் படுத்து இப்போ தான் பார்த்துருக்குறேன். என்னடா அது? உடம்பு பூரா வயிறு பத்தி இருக்குதா என்ற வயிறு. அது நன்றி. யாருடா அது? நான் டாடிடா. யாரு கேட்குறேன்? டாடி, உங்ககிட்ட எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன், வாண்டடா வர மாதிரி இருந்தா வாட்ஸ்அப்ல வான்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல சொல்லுவேன். உனக்கு டிஃபன் செஞ்சு வச்சு அம்மா உட்காந்துட்டு இருக்குது, பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு மாமன் வந்திருக்குது. வாடா டாடி, எனக்கு பூரு வேணுமா தோசை வேணுமான்னு வாட்ஸ்அப்ல போடுங்க. வாட்ஸ்அப்ல உன்னை பெற்றதுக்கு எனக்கு எரிச்சல் வருதுடா. டாடி, எனக்கு டிஃபன் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நீங்க பின்னாடியே வந்து எனக்கு சர்வே பண்ணி போங்க. மகனே அடங்க சாப்பிடலாம். பாரு, மார்ச் 3ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாம் வருது. இப்படி போன் பார்த்துட்டீங்கன்னா எப்படிடா? டே அந்த போன் யாராவது ஃப்ரீ? அப்பா அமெரிக்கா ஃப்ரெண்டுப்பா. பெத்த தகப்புக்கிட்ட ஒரு நாள் முகத்து பார்த்து பேசிக்கிறேன் நீ. ஏதோ டாடி, உங்க முகத்தை பார்த்து பேசணுமா? ஃபேஸ்புக்கில் வாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, நான் அக்செப்ட் பண்ணுங்க, பேசிக்கலாம். பாதிடே உனக்கு பெத்ததுக்கு இந்த ஊருட்டே ஓடிடணும்டா. அப்பா, டெம்பிள் ரன் கேம் விளையாண்டிங்கன்னா பறந்துட்டே எங்கே வேணா ஓடிட்டே இருக்கலப்பா. அட பாவி, இப்படி மொபைல் கடிக்கா இருக்கியாடா கண்ணே. டாடி, என்னுடைய ஃபோன்ல எதுலையுமே சார்ஜே இல்லைங்க டாடி. டாடி, எப்போ டாடி கரண்ட் வரும்? கரண்ட் எல்லாம் எப்படி சார்ஜ் ஆகு? டாடி, எப்போ கரண்ட் வரும் டாடி? கரண்ட் வரதுக்கு 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுமா? ஆமா டாடி, சார்ஜ் இல்லாம எந்த ஃபோனுமே வேலை செய்யல டாடி. டாடி, அக்கா ஃபோன் இருக்கா? சார்ஜர் இருக்கா? தம்பி சார்ஜர் இருக்கா? ஐயோ, சார்ஜர் இல்லாம எனக்கு பைத்தி முடிச்சிடும் போல் இருக்கு டாடி. டாடி, ஐ வாண்ட் திஸ் டாடி. டாடி, ஐ வாண்ட் டாடி, எனக்கு சார்ஜர் வேணும் டாடி. சார்ஜர் இருக்கு போல. ஏப்பா இங்க மாட்டி தொலைக்கிற போலீங்க. டாடி, எனக்கு சார்ஜர் வேணும் டாடி. சரிவா, மாமன்கிட்ட அதான் பவர் பேங்க் இருக்குதாமா, நான் வாங்கி தரேன். வா. இருக்குதா டாடி? வா வாங்கி தரேன். வா டாடி, அங்க போனா சார்ஜர் கிடைக்குமா? அட வாரா கிடைக்குடா. அங்கிள் சார்ஜர் இருக்கா? தம்பி நல்லா இருக்கியாப்பா? அங்கிள் சார்ஜர் இருக்கா இல்லையா அங்கிள்? நல்லா இருக்கியாப்பா? சார்ஜர் அப்பா. டாடி, சார்ஜர் வாங்கி கொடுங்க டாடி. வீட்டில் வச்சுருவேன்ப்பா. சார்ஜர் வீட்டுக்கு தான் மாடா. என்ன ஐயோ, சார்ஜர்லாம் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. இப்படிதான் சுப்பிரமணி, பையன் வந்து மார்ச் 3ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாம்னு உலகமே படிச்சுட்டு இருக்குது. இவன் என்னமோ கண்டதையும் மாட்டிட்டு போனே அதே மீதியும் பண்ணிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். இவனுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்ல. ஆரம்பத்திலே நீ கவனிச்சிருக்கணும்ப்பா. நீ அப்பா அசால்ட்டாக விட்டுட்டு ஃபோன் கேட்ட, அந்த ஃபோன் கேட்டால் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி, ரொம்ப எப்படி படித்து எப்படி எக்ஸாமில் பாஸ் ஆகும்? நான் வேணா எனக்கு தெரிஞ்ச மொபைல் மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்கு. அதான் மொபைல் மறுவாழ்வு மையம். இந்த மாதிரி கேஸ்லாம் அங்கே தான் சரி பண்ண முடியும். என்ன கேஸா? எங்கப்பா நான் வந்திருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. மாமா வந்திருக்கேன், என்னை மதிக்காம நல்லா இருக்கியா போங்கிறோம். சார்ஜர் இருக்கா அப்படின்னா சுப்பிரமணி என்னையே வாட்ஸ்அப்பில் தான் பேச சொல்கிறேன். அப்புறம் ஒன்று என்ன சொல்லுவேன்? சரி, அப்படி நீ மொபைல் வாங்கிருந்து உன் பையனை கெடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், நான் அந்த அட்ரஸ் தரேன். அந்த அட்ரஸில் போய் மொபைல் மறுவாளத்தில் போய் காமி. அது எங்கே இருக்குது? கண்டிப்பாக குணப்படுத்திடுவாங்க. சரி, என் மகனே வாடா.
பாவா நீர் தேஸ்பா சார்ஜர். அது என்னமோ அன்னைக்கு ஆப்பிள் போனோம் ஆரஞ்சியோ திராட்சையோ ஒன்று கேட்டீங்களா? ஆமாப்பா. அது வாங்கி தர்றேன். சரிப்பா. ஒருத்தர் வச்சு வித்துட்டு இருக்காரு. வா நான் உனக்கு கூட்டு போய் வாங்கி தரேன், வரையா? வரேன் டாடி, இருங்க டாடி, வந்துடுறேன். வா ஷூ போட்டு வர்றியா? வா நீட்டா டாடி போலாம் டாடி. கையை பிடி. என்ன டாக்டர் கிட்ட வந்தா டாக்டரே போன்ல பேசிட்டு இருக்காரு, இவர் எப்படியே குணப்படுத்துவாரு? என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா மகனே நீ தப்பிச்சிருக்கியா? டாடி சார்ஜர் டாடி. சரி சார்ஜ் வாங்க. சார் வணக்கம். ஒரு நிமிஷம் நீங்கள் வந்தது இங்கே பார்த்தேன், நீ பேசுறது கேட்டேன். சரி ஃபோனில் பிஸியாக தான் இருந்தேன், ஃபோன் பசியாக இல்லை. நன்றி. இப்போ என் பையனுக்கு அவரு நம்ம சுப்பிரமணியம் சொன்னாரா இல்லையா? கேள்விப்பட்டேன். ஏதோ வந்து ஃபோன்லேயே இருக்கிறானுங்க 24 மணி நேரம். அவனை எப்படியாவது சார் இதை காப்பாற்றி கொடுங்க சார். தம்பி கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, ஸ்மூத்தை டர்ன் பண்ணுங்க. என்ன எல்லா பக்கம் ஃபோனாக தான் வச்சுருக்க அப்படி? ஆமாங்க. தம்பி பேர் என்ன ராஜா? என் ஃபோன் சார்ஜர் டாடி. டாக்டர் பேர் என்ன ராஜா? சார்ஜர். பேர் ஆனால் பேர் இருக்கிறவங்க சொல்லு. பேரே சார்ஜ் தாங்க. அவன் பேர் சுரேஷ்ங்க. அது பெரிய தலைவலியாக இருக்கும் போல. எனக்கும் தலைவலிதான். தம்பி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அங்கே ஒரு அண்ணன் தெரியுறாரு பார்த்தீங்களா? டாக்டர். ஒரு அண்ணா நிற்கிறாரா? ஆமாம். அந்த அண்ணாட்ட போய் பேசிட்டு வாங்க. ஹாய்ண்ணா. ஹாய்ண்ணா. அண்ணா. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னுமே வர மாட்டேங்குது. அண்ணா ஹாய்ண்ணா. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்திருக்கீங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் எப்படி நான் ஹெட்ஃபோன் ஆர்டர் பண்ண வரவே இல்லைங்க. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர், நான் என்னமோ கேட்டேன், அவர் என்னமோ பதில் சொல்றாரு. தம்பி இது ஒரு சாம்பிள் தான், இன்னொரு நாங்கள் நிற்கிறாரு பாரு, அவர்கிட்ட போய் பேசிக்கலாம். அண்ணா ஹாய்ண்ணா. ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ணா நான் என்னமோ கேட்குறேன். இப்போ வர மாட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? டாக்டர் என்ன டாக்டர் எனக்கு ஹலோ. அண்ணா நான் அண்ணா நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? அண்ணா நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? ஹலோ பண்ணிட்டு தம்பி, டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். டாக்டர் இது என்னமோ யூடியூபர் விமர்சனம் பண்ற மாதிரி பண்ணிட்டே இருக்காரு டாடி. சரி டாக்டர். தம்பி சார்ஜர் இது ஒரு பத்தாது, அதுக்கு மேலே ஒன்று இருக்கு. அந்த உங்க ஒரு அண்ணா நிற்கிறாரு பாரு. டாக்டர் ஹலோ ப்ரோ ஒரு போட்டோ ப்ரோ செல்ஃபி ப்ரோ ப்ரோ செல்ஃபி போட்டோ வேண்டாம்டா. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. நான் ஹாய் சொல்லுங்க. நான் மொட்டை மேல வா, இங்கெல்லாம் லைட் விழுகாது, கீழே விழுந்தா அவ்வளவுதான் ப்ரோ ஹாய் ஹாய் டாடி. ஹலோ ப்ரோ. டாக்டர் இவரு தம்பி பார்த்தியா, எல்லாரும் ஒரு மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ இவரை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இவர் தான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி ஹெட்ஃபோனை தவிர ஒன்றுமே அவருக்கு தெரியாது. இவர் பாருங்க, யூடியூப் நீங்க பார்த்த படம் எப்படி இருக்கு? ஹலோ ஹலோ ஹாய் டாடா இவர் பாருங்க, அந்த படத்துல மியூசிக் எப்படி இருக்கு? ஒரு போட்டோ அண்ணா. டாக்டர் டாக்டர் எங்க அப்பா கால் பண்ணி டாக்டர் நான் போயிடுறேன், எனக்கு இந்த மொபைல் போட மாட்டேன் எதுவும் வேண்டாம் டாக்டர். சரி பார்த்தியா, நானே டாக்டர் என்ன பாடுபடுத்துறான்னு பார்த்தியா? இதான் உலகம். இப்போ என்ன பண்ணலாம்? டாக்டர் எங்க அப்பாவை வர சொல்லிடுங்க டாக்டர், நான் போயிடுறேன். ஏன்னா இங்கெல்லாம் இதையெல்லாம் யூஸ் பண்ணா எனக்கு இதே மாதிரி தான் ஆயிடணும்னு பயமா இருக்கு டாக்டர். அப்பா கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுருங்க டாக்டர். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன பையன் பொழைச்சானா உயிரோடு இருக்கானா? ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நேரில் வாங்க பேசிக்கலாம். ரெடி ஆயிட்டாரா? நேரில் வாங்க பேசிக்கலாம். ஐயோ ப்ளீஸ் சொல்லுங்க சார். நேரில் வாங்க. ஐயோ டாடே ரொம்ப நன்றி டாடே. இனிமேல் நான் சார்ஜரு மொபைலே போயிட்டு நல்லா படுக்க மாட்டேன் டாடி, என்னை மன்னிச்சிருங்க டாடி. இங்க வந்தாதான் தெரியுது டாக்டர் என்னென்னமோ சொன்னாரு டாடி. அப்பா நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை வந்து நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. சரிங்க. சமூக வலைதளத்தை சோசியல் மீடியாவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து. அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. எப்படி நீ 12ஆம் படி போகிற, பரீட்சை எழுத போகிற, அது எப்படி வந்து நீ பரீட்சை எழுதலாம், எப்படி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம்.
அதுக்கெல்லாம் பயன்படுத்தி 24 மணி நேரம் இந்த 3D எல்லாம் உண்டு. அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பாஸ் ஆகி எப்படியாவது ஐஏஎஸ் படிச்சு இன்னொரு கலெக்டரா தான் பார்க்கணும். அதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. செய்வியா? செய்வியா? இனிமேல் மொபைல் போனை தேவைக்கு மட்டுமே தான் டாடி பயன்படுத்துவேன். நீங்களும் எல்லாரும் மொபைல் போன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. நாம் அனைவரும் எப்பொழுதும் செல்போன், சமூக வலைதளம், சோசியல் மீடியா நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. It's going to be 2:55.